இங்கே மண்ணு பூஜை நிறைய பண்ணுறாங்க. சுவாமியோடைய ஒரு பணிக்கர் சொன்னதுனால இப்போ ஒரு 12 வருஷமாக இங்கே வந்து நம்ம இங்கே மண் வச்சு பூஜை பண்ணிட்டு போனால் சீக்கிரம் இந்த இடங்கள்லாம் விற்பனை ஆகுதுன்னு சொல்லி ஒரு பணிக்கர் வந்து வேற எங்கேயோ இருக்கார். ஆனால் அவர் அங்கேருந்து பார்த்து இந்த சிவாலயத்தில் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லி இங்கே வந்து இங்கே பூஜைகள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா திருப்பூர் அல்லாளபுரம் உலகேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. கொங்கு நாட்டில் இருக்கிற பழமை வாய்ந்த சிவாலயங்களில் அல்லாளபுரம் உலகேஸ்வரர் கோயிலும் ஒன்றுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த உலகேஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் சூழ்ந்து அழகாக விவசாயம் நடக்கக்கூடிய அல்லாளபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த கிராமத்தில் உண்ணாமலை உடனாகிய உலகேஸ்வர சுவாமி அருளாட்சி புரிகிறாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த உலகேஸ்வர சுவாமி கோயிலை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பகுதி இயற்கை எழில் சூழ்ந்து விவசாயம் நடக்கக்கூடிய ஒரு அழகான பகுதியாக இருக்குதுங்க. இன்னைக்கு தாங்க முதல் முறையாக அல்லாளபுரம் உலகேஸ்வர சுவாமி கோயிலுக்கு நான் போயிருந்தேங்க. இந்த கோயில் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சுங்க. கொங்கு நாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் கோயில் வாசலில் இருக்குதுங்க. இந்த அற்புதமான உலகேஸ்வர சுவாமி கோயில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தில் சாத்தந்தை குலத்துக்கும் பூசன் குலத்துக்கும் குலதெய்வ கோவிலாக திகழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 60 கிராமங்களுக்கான கோயிலாகவும் அல்லாளபுரம் உலகேஸ்வர சுவாமி கோயில் திகழுதுங்க. இதுதாங்க உலகேஸ்வர சுவாமி கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்புன்னா, இங்கே வந்து மண் வச்சு வழிபட்டா நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து மண் வச்சு வழிபடுறாங்க. தீபஸ்தம்பத்தையும் கொடிமரத்தையும் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம் நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணுறோங்க. நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு உலகேஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோங்க. இதுதாங்க உலகேஸ்வர சுவாமி சன்னதிங்க. இன்னைக்கு உலகேஸ்வர சுவாமி கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே ருத்ர ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ருத்ர ஜபம் நடக்குதுங்க. ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாபியாம் நமயௌவனாபியாம் பரஸ்பராசிஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திர கன்யாம் ரிஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கரைப்புதூர் கிராமம் அல்லாளபுரம் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமலை அம்பிகை சமேத உலகேஸ்வர சுவாமி ஆலயம் மிகவும் 1500 வருடங்கள் பழைமை வாய்ந்த சிவாலயமாக உள்ளது. நமது ஆலயம் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற ஸ்தலத்திலே இது ஒரு ஸ்தலமாகும். இங்கே பாண்டிய மன்னர்களால் கட்டிய ஆலயமானது இந்த நம்மளுடைய உலகேஸ்வர சுவாமி ஆலயம். அதற்குண்டான ஆதாரங்கள் இங்கே மீன் சின்னங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுமே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில்தான். கரியகாளி அம்பிகை கோவிலும் பாண்டியர் காலத்து கோவில் தான். இந்த 3 கோவில்களுமே இங்கே விசேஷமாக சொல்லக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய 60 கிராமங்களுக்கும் இந்த சுவாமி தான் முக்கியமாக. இந்த கரப்புதூர் பஞ்சாயத்திலேயே பெரிய சிவாலயம் இந்த நம்மளுடைய உலகேஸ்வர சுவாமி ஆலயம். இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் பெற்றதாக பாடல்கள் எல்லாம் உள்ளது. அதே மாதிரி குறிப்பாட்டு கோவில் என்று சொல்லுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து வழிபட்டு நம்ம அவரவர் இல்லத்திலே நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே இங்கே வந்து தான் பேசுறதும், ஒரு சின்ன ஒரு விசேஷமாக எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் இந்த நம்ம சிவாலயத்தில் வந்து உட்காந்து பேசி அதுக்கப்புறம் தான் அந்த முடிவுகளை எடுப்பாங்க. அப்பேற்பட்ட நம்மளோட உலகேஸ்வர சுவாமி ஆலயம் விசேஷ தினங்கள் மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசன பூஜைகள்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்பப்போது ருத்ராபிஷேகங்கள், 108 சங்காபிஷேகங்கள், கலசாபிஷேகங்கள் பூஜைகள்லாம் வெகு சிறப்போடும் சீரோடும் நடந்து கொண்டிருக்கிறது. பக்த மேன்வர்கள் எல்லாருமே இங்கே வந்து நம்மளுடைய ஆலயத்தில் வழிபாடுகள் நிறைய விசேஷ பூஜைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மெயினாக இங்கே மண் பூஜை நிறைய பண்ணுறாங்க. சுவாமியோடைய ஒரு பணிக்கர் சொன்னதுனால இப்போ ஒரு 12 வருஷமாக இங்கே வந்து நம்ம இங்கே மண் வச்சு பூஜை பண்ணிட்டு போனால் சீக்கிரம் இந்த இடங்கள்லாம் விற்பனை ஆகுதுன்னு சொல்லி ஒரு பணிக்கர் வந்து வேற எங்கேயோ இருக்கார். ஆனால் அவர் அங்கேருந்து பார்த்து இந்த சிவாலயத்தில் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லி இங்கே வந்து இங்கே பூஜைகள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட நம்மளுடைய சிவாலயமானது நம்மளுடைய சிவாலயத்தில் வந்து தரிசனம் செய்த எல்லா பக்த மைன்பர்களும் இந்த அக்னி நட்சத்திர விசேஷ காலத்திலே இங்கே சிறப்பாக ருத்ரயா பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது அபிஷேக பூஜை, அலங்கார பூஜைகள்லாம் நடைபெறும். அனைத்து பக்த மைன்பர்களும் நமது சிவாலயத்திலே வந்து தரிசனம் செய்து உண்ணாமலை அம்பிகை சமேத உலகேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திராகும்படி கேட்டுக்கொள்கிறார். சிவாயம். ஓம் நம சிவாயம்.
அதில் வந்து சாத்தந்தை குலத்துக்கும் பூசங்குலத்துக்கும் குலதெய்வமாக காலங்காலமாக நடந்து சீரோடும் சிறப்போடும் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு, கரியகாளியம்மன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் சன்னதியும் 3 சன்னதியும் இங்கே அல்லாளபுரத்தில் அமைந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவினாசி கொடுமுடி கோயில்கள் மாதிரியே இந்த அல்லாளபுரம் உலகேஸ்வர சுவாமி கோயில்லையும் உண்ணாமுலையம்மன் சன்னதி உலகேஸ்வரர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. காசிக்கு அடுத்தபடியாக அவினாசி, பேரூர் இந்த கோயிலும் ஒன்றாக கருதுகிறார்கள். இதுதாங்க உலகேஸ்வர சுவாமியோட விமானமுங்க. இந்த கோயிலோட சுற்றுப்பிரகாரம் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்குதுங்க. கோயிலோட சுற்றுப்பிரகாரத்தில் இந்த மாதிரி மண்டபம் கட்டி இருக்கிறதுனால வெயிலையும் பக்தர்கள் கோயிலை சுற்றி வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. சுற்றுப்பிரகாரத்தில் விநாயகர் பெருமானோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம்னா சிவன் சன்னதியோட ஒரு புறத்தில் நர்தன விநாயகரும் தட்சிணாமூர்த்தியும் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தா லிங்கோத்பவர் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. லிங்கோத்பவரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா முருகப்பெருமானோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரா நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. முருகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம்னா கன்னிமார் சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிமாரை இப்போ நம்ம தரிசனம் பண்ணுறோங்க. கன்னிமார் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வலதுபுறம் பார்த்தோம்னா வில்வ மரம் அமைஞ்சிருக்குதுங்க. வில்வ மரத்துக்கு கீழே விநாயகர் பெருமான் இல்லாமல் நாகர் மட்டும் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. ராகுவும் கேதுவும் வில்வ மரத்துக்கு கீழே இங்கே வந்து நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்பவே சிறப்பான விஷயங்க. நாகர் சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போனோம்னா சிவன் சன்னதியோட இன்னொரு புறத்தில் பிரம்மாவும் துர்க்கையும் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குதுங்க. சண்டிகேஸ்வரரையும் நம்ம இங்கே தரிசனம் பண்ணுறோங்க. இதுதாங்க சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் தான் யார் யார் கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற கணக்கை சிவபெருமானுக்கு கொடுப்பாருங்க. அதனால தான் எல்லாரும் சிவன் கோயிலிருந்து கடைசியாக போகும்போது சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. இது வந்து காலபைரவரோட சன்னதிங்க. காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நவகிரக சன்னதியும் சனீஸ்வர பகவான் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வீரபாண்டி பிரிவிலிருந்து பொங்கலூர் போகிற 28, 28A இந்த 2 நம்பர் பஸ்லேயும் நீங்கள் வரலாங்க. மேக்ஸிமம் உங்கள் ஓன் வெஹிக்கிள்லேயே வந்துடுங்க. ஏன்னா டைமிங்க்கு தாங்க பஸ் இருக்குதுங்க. இந்த வீடியோவில் எல்லாரும் அல்லாளபுரம் உலகேஸ்வரர் கோயிலை பற்றி பார்த்துருப்பீங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே அல்லாளபுரத்தில் இருக்கிற இந்த உண்ணாமுலையம்மன் உடனுரை உலகேஸ்வரர் கோயிலில் தவறாமல் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. இந்த கோயிலோட லொக்கேஷனையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லொக்கேஷனை பார்த்து இந்த கோயிலுக்கு வரலாங்க. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்தில் அல்லாளபுரம் உலகேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.